எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்மித் பட்டேல். இந்த வீடியோவில் WazirX Exchangeல இருந்து கிரிப்டோவை எப்படி வித்ட்ரா பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க WazirX.com பிளாட்ஃபார்ம் போன உடனே அங்க ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்க வாலெட்ஸோட டீடைல் கிடைக்கும். உங்க வாலெட்ல எவ்வளோ கிரிப்டோ அவைலபிளா இருக்கு, எந்த கிரிப்டோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எதை டெபாசிட் பண்ணணும், அந்த எல்லா டீடைலும் உங்களுக்கு இதுல கிடைக்கும். இப்போ நீங்க இதுல பார்க்கலாம், என்கிட்ட WRX அவைலபிளா இருக்கும். என்கிட்ட இருக்கிற இந்த WRX நான் வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வித்ட்ரா பண்ண நினைக்கிறேன். வித்ட்ரா டைம்ல நீங்க எப்பவுமே 2 விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்னு, நீங்க எந்த கிரிப்டோவை வித்ட்ரா பண்றீங்க, அப்புறம் டெஸ்டினேஷன் அட்ரஸ் அண்ட் மெமோ என்ன இருக்கோ அதோட சரியான அட்ரஸை நீங்க போடணும். நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. கிரிப்டோ வித்ட்ராவல்னா என்னன்னு. கிரிப்டோ வித்ட்ராவல் அப்படின்னா என்னன்னா, அது உங்க WazirXல பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்ல வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்ல வேற ஒரு வாலெட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ தான். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாலெட்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேங்க்குக்கு வித்ட்ரா பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற கிரிப்டோ பேலன்ஸை நீங்க பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதை முதல்ல நீங்க எக்ஸ்சேஞ்சில் INRல விற்கணும். அதுக்கப்புறம் WazirXல INR பேலன்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ் தெரியும். அப்புறம் நீங்க அதை உங்க பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா இங்க நாம ஒரு கிரிப்டோவை வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வித்ட்ரா பண்ண போறோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்காக நான் பினான்ஸை யூஸ் பண்றேன். நான் இங்க WazirX எக்ஸ்சேஞ்சில இருந்து பினான்ஸ்க்கு WRX ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இப்போ வித்ட்ரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே இங்க 3-4 டீடைல் கேட்கும். அதை நீங்க ஃபில் பண்ணிக்கணும். இதுல முதல் டீடைல் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். என்கிட்ட 60 WRX அவைலபிளா இருக்கும். நான் 60 WRX ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறேன். இந்த இடத்துல டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போற வேலட் என்ன இருக்கோ அதோட அட்ரஸ் தான். இதோட அட்ரஸ் நீங்க இதை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அங்க கிடைக்கும். எடுத்துக்காட்டா, நீங்க பினான்ஸ்ல டெபாசிட்ல WRXன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரியும். அப்புறம் ஒரு மெமோ இருக்கும். நீங்க எப்பவுமே ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏதோ ஒரு கிரிப்டோல மெமோ அப்புறம் இந்த டெஸ்டினேஷன் டேக் அப்புறம் அட்ரஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் நீங்க அதுல போட்டே ஆகணும். அப்புறம் ஒருவேளை இதுல கொடுத்திருக்கிற இந்த மெமோ நீங்க அதை போடாம இருந்தாலும், இல்ல அதுல ஏதாவது தப்பு இருந்தாலும், நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை மிஸ் பண்ணியிருந்தாலும், அப்போ நீங்க WRX எந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்க எப்பவுமே இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். மெமோ அப்புறம் அங்க கொடுத்திருக்கிற அந்த டேக் எப்பவுமே இது ரெண்டும் சரியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டெபாசிட் கிடைக்கும். அப்புறம் இங்க இருக்கிற என்னோட பினான்ஸ் அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் டெஸ்டினேஷன் அட்ரஸ்ல நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அசைன் பண்ணியிருக்கிற இந்த மெமோவை நான் அங்கிருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரிமார்க்ஸ்ல நான் டெமோன்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த ரிமார்க்ஸ்ல உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் ஃபீஸ் இருக்கும். WRX ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1 WRX வித்ட்ராவல் ஃபீயா சார்ஜ் பண்றாங்க. இப்போ நான் 60 ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ என்னோட பினான்ஸ் அக்கவுண்ட்ல 59 WRX டெபாசிட் ஆகும். இப்போ நான் இதுல ப்ரொசீட் வித் வித்ட்ராவல்னு கொடுக்குறேன். அப்புறம் இங்க ஆத்தென்டிகேஷன் கோட் என்ன இருக்கோ அதை நீங்க SMS செட் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு SMS மூலமா வரும். இல்ல நீங்க ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை செட் பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு உங்க ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை ஓபன் பண்ணி அந்த ஆத்தென்டிகேஷன் கோடை இங்க போடலாம். ஆத்தென்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் கன்ஃபார்ம் மெயில் வரும். அது உங்க ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வரும். நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த இமெயில்ல கொடுத்திருக்கிற டீடைலை நீங்க நல்லா படிங்க. நீங்க கொடுத்திருக்கிற டெஸ்டினேஷன் அட்ரஸ் சரியா மென்ஷன் ஆகியிருக்கா, அப்புறம் நீங்க டேக சரியா போட்டிருக்கீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மெயிலை அப்ரூவ் பண்ணுங்க. நீங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்சஸ்க்கான ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு அப்புறம் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரியில செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப வித்ட்ராவல் என்ன இருக்கும் அது ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்கும். இங்க கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் ஐடி உங்க இன்டர்னலுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் இங்க கொடுத்திருக்கிற 59 WRX அப்படிங்கிறது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். வித்ட்ராவலுக்காக 1 WRX ஃபீ கட் ஆகியிருக்கும். இங்க ஸ்டேட்டஸ் டன் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கும். டிரான்சாக்ஷன் ஐடியும் மென்ஷன் ஆகியிருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களோட வித்ட்ராவல் பிளாக் செயின்ல இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வச்சு உங்களோட வித்ட்ராவலை ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வச்சு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அது உங்களுக்கு ரிசீவ் ஆகும்.
அப்புறம் இங்க நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண அட்ரஸ் அப்புறம் மெமோ இருக்கும். இதுதான் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆர் மெமோ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எந்த டைம்ல நீங்க வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு டைம் மென்ஷன் ஆகியிருக்கும். ஒருவேளை நீங்க இத பிளாக் செயின்ல ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க பிஎன்பி அதாவது பினான்ஸோட செயின் என்ன இருக்கும். இங்க உங்களுக்கு தெரியும் டிரான்சாக்ஷன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்னு. அப்புறம் அதோட டிரான்சாக்ஷன் ஹேஷ் என்ன இருக்கும் அது இங்க இருக்கும். அப்புறம் இது அதோட மெமோ. வித்ட்ராவல் டைம்ல நீங்க மென்ஷன் பண்ணியிருந்த அந்த மெமோ. அப்புறம் இங்க உங்களுக்கு பேலன்ஸ் தெரியும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகியிருக்குன்னு. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்க டிரான்சாக்ஷன் என்ன இருக்கும் அது உங்களோட WazirXல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. எப்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளோரர்ல இது இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா WazirX இத ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை உங்களுக்கு ரிசீவிங் வாலெட் இல்ல நீங்க அதை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களோ அங்க உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா அப்போ நீங்க இங்க இருக்கிற சப்போர்ட்டுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ் என்ன இருக்கும் அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அப்புறம் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பினான்ஸ்ல நான் பண்ண இந்த டெபாசிட் வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி நான் அதை செக் பண்ணிக்கிறேன். இங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். என்னோட பினான்ஸ் வாலெட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 59 WRX அது இப்ப எனக்கு கிரெடிட் ஆகியிருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்லயும் WazirX ஆல நீங்க வித்ட்ராவல் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.